மழைக்காலம் விட்டு இப்போ கோடை லேசாக துவங்க ஆரம்பித்து விட்டிருந்தது. அந்தி மயக்கும் வேளையில் கூட சூரியன் பளிச்சென்று வீசிக்கொண்டிருந்தது. ஆனாலும் காவேரிக்கு தன் எதிர்காலம் ஒரே இருட்டாக இருந்தது போன்றதொரு பிரமிப்பும் துயரமும் ஏற்பட்டன. தாமோதரன் வெளியூரிலிருந்து திரும்பி விட்டிருக்கிறார். அவனை தொடர்பு கொள்ள முயலவில்லை. அப்படியென்றால் அவளை அவர் நேசிக்கவில்லை. இரண்டு பொருள்பட பேசியதெல்லாம் வெறும் பசப்பா? அண்ணன் பெண் கொடுக்க மறுத்து அவமானம் செய்ததற்கு பிரதியாக அவள் மீது வஞ்சம் தீர்த்து கொள்ளத்தான் இந்த அன்பு நடிப்பா? மோகன் கூட ஆரம்பத்தில் எப்படி பேசினான்? வைரத்தில் உனக்கு நிச்சயதார்த்த மோதிரம் வாங்கித்தர பிரியப்படுகிறேன். என் காதல் வைரத்தைப் போல அத்தனை உறுதியானது, ஒளி மிகுந்தது. பசபசப்பாகத்தான் பேசினான். பின்னர் சுண்ணாம்புக்கல்லாக சிதறி உடைந்து போன காதல் அது. தாமோதரன் சொன்னாரே, என் மனம் இந்த வெள்ளை ரோஜா போல கலங்கம் இல்லாதது. பெண்கள் தங்கள் வசம் கவர உபயோகிக்கும் பசப்பு வார்த்தைகள் என்பதில் என்ன சந்தேகம்? மயக்க மயக்க பேசி பின்னர் கண்ணீர் விட்டு கதறி அழ கைவிட்டு விடும் துரோகச் செயல். காலந்தொட்டு ஆண் குலத்திற்கு கை வந்ததொரு கலை போலும். அவள் ஒரு முறை தீயோடு விளையாடி கையை சுட்டு கொண்டு விட்டவள். இன்னொரு முறை ஏமாந்து மனம் ஒடிந்து போக அவளால் முடியாது. தாமோதரன் அவள் ஒருத்தியை மட்டும் விரும்பவில்லை என்பது இப்போது திட்டவட்டமாக புரிந்துவிட்டது. அந்த ரிசப்ஷனிஸ்ட் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட். மறுபடியும் காதல் என்று எண்ணி அவள் ஏமாந்து விட்டது பிசகு. இதை மேலே தொடர விடாது தடுக்க ஒரு வழி இருக்கு. அவளுக்கு வேலை செய்யும் இடத்தில் சம்பளத்துடன் 6 மாத லீவு அப்படியே காத்திருக்கிறது. பல ஆண்டு காலமாக விடுப்பு நாட்களை வங்கியில் பணம் சேர்ப்பது போல சேர்த்து வைத்திருந்தது நல்லதாக போயிற்று. உள்ள பணத்திற்கு ஒரு விமான டிக்கெட் எடுத்து மீதத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு பறந்து விட வேண்டும். அன்னி சௌந்தரி கூறியிருக்கிறார்களே, அங்கே பல ஆசிரமங்கள், மடங்கள், கோவில்கள் இருக்கின்றன என்று. ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்து அங்கேயே தங்கிவிட்டால் கையில் வேலை இருக்கும் பொழுது வருங்காலத்தை பற்றி கவலைப்படுவானேன். அந்த வாரமே அவள் சற்றென்று இந்தியாவுக்கு கிளம்ப வேண்டும். யாரிடமும் மூச்சு விடாது ரகசியமாக பறந்து போய்விட வேண்டும். தீவிரமானதொரு முடிவு எடுத்து விட்டாள் காவேரி. அதற்கு பின்னர் மிகவும் துரிதமாக செயல்பட்டாள். தலைமை அலுவலகத்தில் வெளியூர் பயணம் செய்ய தனக்கு 6 மாத லீவு தேவை என்று விண்ணப்பித்து கொண்டாள். அண்ணன் இறந்த பின்னர் காதல் தோல்வியில் மனம் இடிந்து போன சமயம் வெளிநாட்டுக்கு போக எடுத்த பாஸ்போர்ட் இப்போது கை கொடுத்தது. இன்னும் 4 ஆண்டுகளுக்கு அது செல்லுபடியாகும் என்பதை உணர்ந்தவுடன் சீக்கிரம் பயணப்பட ஆயத்தங்கள் செய்யலானாள். பைன் ஸ்ட்ரீட்டில் இருந்த இப்ராஹிம் பிரதர்ஸ் என்னும் டிராவல் ஏஜென்சியிடம் தன் பாஸ்போர்ட்டை தந்து இந்தியாவுக்கு பயணப்பட விரைவாக ஒரு விமான டிக்கெட் சென்னை வரை தேவைப்படுகிறது என்றாள். வேறு அவளுக்கு தெரிந்த சில ஏஜென்சிகளிடம் டிக்கெட் எடுக்க ஏற்பாடு செய்தால் அந்த சங்கதி ஊர் முழுவதும் விரைவில் பரவிவிடும். என்ன காவேரி, இந்தியாவுக்கு போகிறாயாமே, ஏதாச்சும் வேண்டுதலையா? இல்லை, சும்மா ஊரை பார்த்து விட்டு வர கிளம்புறியா? தனியே போறியா, கூட யாராவது என்று எதிர்பட்டவர்கள் எல்லாம் விசாரிக்க தொடங்கி விடுவார்கள். சங்கதி விரைவில் அண்ணன் காதில் விழுந்துவிடும். அதைவிட வேகமாக தாமோதரனுக்கு விஷயம் தெரிந்துவிடும். யாரிடமும் மூச்சு விடாது டிக்கெட் கிடைத்ததும் சட்டென்று புறப்பட்டு விட வேண்டும். இப்ராஹிம் பிரதர்ஸ் அந்த விஷயத்தில் கண்ணியமான வியாபாரிகள். டாக்டர் ஒருவர் தன் நோயாளிக்கு வந்துள்ள நோயை மற்றவரிடம் சொல்வது தவறு என்று கட்டுப்பாடாக இருப்பது போல, தன்னிடம் டிக்கெட்டிற்கு யார் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், எந்த ஊருக்கு போகப் போகிறார்கள் என்ற விவரத்தை அவர்கள் யாருக்கும் தெரிவிக்காது மிகவும் இரகசியமாகவே வைத்திருப்பது வழக்கம். அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வியாபாரம் தேவை, வெட்டி கதைகள் அல்ல என்ற கொள்கை. சௌந்தரி அண்ணி விட்டு போன சொத்தான ஒரு டைரியில் திருச்சியை சேர்ந்த அவர்களது கிராமத்து வீட்டின் முகவரியும் இன்னும் சில தகவல்களும் கிடைத்தன. முன்பின் அவள் தனியாக விமான பயணம் செய்ததில்லை. அண்ணன் குடும்பத்துடன் காரில் பலமுறை கேப் டிரான்ஸ்வால் முதலிய மற்ற மாநிலங்களுக்கு சுற்றுலா பயணம் போயிருக்கிறாள். ஒரு முறையாவது இங்கிலாந்து போய் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அப்பொழுது வீட்டின் நிலைமை வெளிநாட்டு பயணத்திற்கு உகந்ததாக இருக்கவில்லை. வேலை செய்த இடத்திலும் சற்றென்று லீவு கிடைக்கும் வகையாக இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது சுலபமாக கிடைத்துவிட்டது. தேவைப்பட்டவுடன் அவள் எடுத்துக்கொள்ளலாம் என்று மேல் அதிகாரியிடமிருந்து உத்தரவு வந்துவிட்டது. இந்தியாவை பற்றி அவளுக்கு சௌந்தரி ஓரளவு சொல்லியிருக்கிறாள். ஆனாலும் அவள் போய் வந்து பல ஆண்டுகளாகிவிட்டிருந்தன. அதற்கு பின் தாய் நாட்டை பார்க்க வாய்ப்பின்றி அண்ணி போய்விட்டாள். இந்தியாவிலிருந்து வரும் பத்திரிகைகளை படிக்கும்போது பல விஷயங்களில் அந்த நாடு மாறிவிட்டதை அறிந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவா. சமீபத்தில் இந்தியாவுக்கு பயணம் செய்துவிட்டு திரும்பிய கோவில் திருக்கூட்டத்தைச் சேர்ந்த சர்க்குணத்தை கேட்டால், அவளும் சாட்ஸ்வர்த் எனும் பகுதியில் வேறு ஒரு யூனிட்டில் வசித்து கொண்டிருந்தாள். அடுத்த நாள் மாலை வேலைக்கு பின் சர்க்குணத்தை தேடி அவள் வீட்டுக்கு போனாள்.
டிசம்பர் மாதத்தின் போது இந்தியாவுக்கு வந்துவிட்டு போனவள் அவள். இந்தியாக்காரங்க எப்படி பாடுறாங்க தெரியுமா? ஒருத்தரே ஒரு மேடையில் 3-4 மணி நேரம் பாடுறாங்க. அத்தனை ஜனங்களும் ஆடாம அசையாம கேட்டுக்கொண்டிருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு பாட்டு பாடினதும் மைக் முன்னே அடுத்த ஆசாமி வந்து பாடினால்தான் நாம் பொறுப்போம். இல்லாட்டா சலிச்சுக்குவோம். ஒரு கச்சேரியில் போய் உட்கார்ந்துட்டேன். என் கழுத்தே வலிச்சு போச்சு. அப்பப்பா, அங்கே சின்ன பொண்ணுங்களை எல்லாம் எப்படி பரதநாட்டியம் ஆடுறாங்க தெரியுமா? வாய் அழுக்காது பேச ஆரம்பித்து விட்டாள் சர்க்குணம். காவேரி பொறுமையுடன் அவள் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த காசி பட்டுப்புடவைகள், தலையாட்டும் டான்ஸ் பொம்மைகள், சௌரிகள், வளையல்கள், நடராஜர் சிலை, சந்தன விசிறி இத்தியாதிகளை பார்த்து பாராட்டினாள். சர்க்குணம் ஒரு பளபளா ஆசாமி என்று ஊரே பிரசித்தம். அவளிடம் விஷயத்தை அத்தனை சுலபமாக விரைவில் கேட்டறிந்து விட முடியாது என்பதை அறிவாள். எரிச்சலை அடக்கிக் கொண்டு, அப்படியா, ஆஹா என்று பதிலளித்த வண்ணம் காத்திருந்தாள். கச்சேரி, டான்ஸ், நாடகம் ஒன்னையும் நான் விட்டு வைக்கலை. மனோகர் டிராமாவுக்கு போனேன். அவர் என்னம்மா வேஷம் கட்டுறார் தெரியுமா? இன்னொரு அதிசயம், நம்ம சீர்காழியோட கச்சேரிக்கு போயிருந்தேன். வெளியில வந்தப்போ அண்ணா சாலை கிட்ட நடிகர் நாகேஷை அவர் காரில் போவதை பார்த்தேன். நாகேஷ் அப்படியே அச்சடிச்சாப்புல சினிமாவில் பார்க்குறார் போலவே இருக்கார். அப்புறம் நீங்க கோவில், ஆசிரமம் இதுகள் எதையும் பார்க்கலையா? பொறுமை இழந்த காவிரி கேட்டாள். என்ன கோயில், என்ன கோயில், எங்கே திரும்பினாலும் ஒரே கோயில் மயம். டூரிஸ்ட் கார் வச்சுட்டு தான் போனோம். கன்னியாகுமரி வரை போயிட்டு வந்தோம். வழியில தென்பட்ட கோயில்களுக்கெல்லாம் போறதுன்னா நம்ம ஆயுசு பத்தாதுன்னு கோபுரம் கண்ணில் பட்டதும் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே வந்தேன். திடீர்னு கார் ஓட்டின டிரைவர் சிரிச்சார். ஏன்பா சிரிக்கிறேன்னு கேட்டேன். நீங்க இப்போ கையெடுத்து கும்பிட்டீங்களேம்மா, அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன், தமிழக அரசின் சின்னம், கோபுரம் என்றான். கூட வந்தவங்க கொள்ளுன்னு சிரிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமாயிட்டது. காவிரிக்கு சிரிப்புக்கு பதில் எரிச்சல் வந்தது. ஏதாவது ஆசிரமத்துக்கு போனீங்களா ஆண்டி? மெல்லிய குரலில் கேட்டாள். ஓ, போனேமே. நம்ம சோழையப்பன் தம்பி ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்துச்சு. அந்த ஆசிரமத்துக்கு நாங்கள் எல்லோரும் கூட்டமாக ஒரு நாள் போனோம். ஆசிரமம் பார்க்க நல்லா இருந்துச்சு. வெள்ளைக்காரங்க கூட அதில் வந்து சேர்ந்துருந்தாங்க. எங்களை எல்லாம் ஆசிரம ஆட்கள் நல்லா கவனிச்சாங்க. சாப்பாடு போட்டாங்க. ஆனால் எல்லோரும் தரையில் தான் படுக்கணும். நாம் எல்லாம் இங்கே சுகமாக வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க இல்லையா? ஒரே நாளில் எனக்கு முதுகு வலி வந்துடுச்சு. ஆசிரமத்தில் இருந்தது போதும்னு கிளம்பி விட்டோம். வேறு எதையும் பார்க்கலையா ஆண்டி? பார்க்காம என்ன? இந்தியாவிலேயே பணக்காரங்க வசதியாக வாழ்கிறவங்க கொஞ்சம், ஆனால் ஏழைகள் ரொம்ப ஜாஸ்தி. வீடு வாசல் இல்லாமல் நடைபாதையில் கூட மனுஷங்க வாழறாங்கன்னா உனக்கு அதிசயமாக இருக்கும். பழனி கோயிலை பார்த்துட்டு படியிறங்கி வந்தப்போ பிச்சைக்காரங்களை பார்த்தேன். பாவமாக இருந்துச்சு. ஒரு 10 ரூபாயை மாற்றி ஆளுக்கு 10 பைசான்னு தகர குவளையில் போட்டேன். ஆனாலும் ரொம்ப கர்வம் பிடிச்சவங்க. இந்தா உன் பணம், இதுக்கு என்ன வாங்க முடியும்னு சில பிச்சைக்காரங்க அந்த காசை எம்மூஞ்சிலேயே விசிறிட்டு போயிட்டானுங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல. ஆசிரமத்தின் பெயரையும் முகவரியையும், இன்னும் அவள் கொடுத்த சில இந்திய நண்பர்களின் முகவரியையும் கேட்டு வாங்கி தன் டைரியில் குறித்து கொண்டாள். திடீரென்று சர்க்குணத்திற்கு நினைவு வந்தது. வனிதா அம்மாளை உனக்கு தெரியும் இல்லையா? கிளார் எஸ்டேட் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வேலை பார்த்து கொண்டிருந்தாங்களே. புருஷன் செத்து போனதும் வீடு வாசலை விற்றுட்டு தாய்நாட்டுக்கு போயிட்டாங்களே. அவங்கள அடையாறில் நான் சந்தித்தேன். ஒரு சின்ன வீடு வாங்கி வச்சுக்கிட்டு தனியாக ஒரு நாயோட அந்த அம்மா வாழ்கிறாங்க. முன்னை விட ரொம்ப வயதாகி போய் இழைச்சி போயிருக்காங்க. அவங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஆமாம், யாருக்காக நீ இதையெல்லாம் விசாரிக்கிற? என்னோட வேலை பார்க்குற ஒரு நர்ஸின் அம்மா இந்தியாவுக்கு போக பிரியப்படுறாங்க. 4 இடத்துக்கு முகவரி வாங்கி தந்தா முன்பின் அங்கே போனதில்லைன்னு என்கிட்ட கேட்டாங்க. வயசானவங்களா? டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் போக சொல்லாதே. அந்த ஊர் வெயில் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. டிசம்பர் மாதம் புறப்பட்டா சங்கீத கச்சேரி, ட்ராமா பார்த்துட்டு பொங்கல் கண்காட்சிகளை பார்த்துவிட்டு ஏதாச்சும் வேண்டியதை வாங்கிக்கிட்டு திரும்பலாம். என் சிநேகிதியின் அம்மா திருப்பதிக்கு போக வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எந்த மாதமாக இருந்தால் என்ன? காவேரி, மறக்காமல் அவங்க கிட்ட சொல்லு. திருப்பதியில் எப்பவும் சாமி கும்பிட ஒரு பெரிய கியூ நிற்கும். கொஞ்சம் பொறுமையாக நின்று தான் சாமி தரிசனம் செய்யணும். மறக்காமல் எனக்கு ஒரு லட்டு வாங்கிட்டு வர சொல். நான் கொண்டு வந்ததை கஸ்டம்ஸ்காரங்க பிட்டு கையை விட்டு துழாவி நாசப்படுத்திட்டாங்க. நீ கேட்டால் சிரிப்ப. லட்டில் இருந்த பொடி கற்கண்டுகளை எடுத்து இதென்ன வைரமானு ஒரு ஆஃபீஸர் கேட்டுட்டான். எனக்கு பொல்லாத கோபம் வந்துடுச்சு. தென்னாப்பிரிக்கா தான் வைரத்துக்கு பிரசித்தி பெற்ற நாடு. யாராச்சும் இந்தியாவிலிருந்து இங்கே வைரத்தை எடுத்துகிட்டு வர முயற்சிப்பாங்களா? ஆஃபீஸர், உங்கள் கேள்வி எப்படி இருக்குது தெரியுமா? கேரிங் தி கோல்டு நியூ காசில் அப்படின்னு அடித்து பேசினேன். அசந்து போயிட்டான் மனுஷன். மன்னிப்பு கேட்டுக்கிட்டான்.
தயவு செய்து சொல்லு. ஒரு லட்டு எடுத்து வரச் சொல். அதை கஸ்டமர்ஸில் சாமி பிரசாதம்னு சொல்லச் சொல். பிறகு பயந்துட்டு எவனும் தொடமாட்டான். ஒரு வழியாக அந்த அம்மாளிடமிருந்து கழற்றி கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் காவேரி. சர்க்குணம் தொடர்ந்து நிற்காது பலபலா என்று பேசிய கதைகளால் அவள் காதுகள் புண்ணாகி போயிருந்தன. இப்படியும் வாய் ஓயாது ஒருத்தியால் பேச முடியுமா? நினைத்தாலும் தாடைகள் வலிக்கிறதே என்று தனக்குள்ளே எண்ணி சிரித்து கொண்டாள். ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்படுகிறவர்கள், அங்கு போகிறவர்கள் எல்லோரும் எல்லோ ஃபீவர், காலரா, அம்மை முதலியவற்றுக்கு தடுப்பூசிகள் போட்டுக்கொண்டாக வேண்டும். 3 வாரத்திற்கு முன்னதாக இவைகளை எடுத்துக்கொண்டாக வேண்டும். அந்த விஷயம் இவளுக்கு மிகவும் சுலபமானதாக இருந்தது. அவளது தலைமை அலுவலக அறைக்கு பக்கத்திலேயே போர்டு ஹெல்த் அலுவலகம் இருந்தது. யாரும் கவனிக்காத சமயம் அவள் அந்த அலுவலகத்திற்குள் சென்று அதில் வேலை பார்த்த வெள்ளைக்கார டாக்டரிடம் தேவையான தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டு முத்திரை வைத்து கையெழுத்திட்ட சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டாள். தாமோதரன் மேல் தேசத்திலிருந்து வருவதற்குள் அவள் புறப்பட்டு விட வேண்டும் என்றதொரு ஆவேசமான ஆத்திரம் அவளுக்கு. அவள் கேட்டுக்கொண்டபடியே இப்ராஹிம் பிரதர்ஸ் நிறுவனத்தார் டிக்கெட்டுகளை வாங்கி தொலைபேசியில் அழைத்து அவைகளை நேரடியே அவளிடம் கொடுத்து அவள் புறப்பட வேண்டிய நேரம், பயணப்பட போகும் விமானங்களின் எண், தங்க வேண்டிய ஹோட்டல்களின் விவரம் எல்லாவற்றையும் டைப் செய்து விவரமாக கொடுத்து விட்டார்கள். அடுத்ததாக அவள் தனது வங்கிக்கு சென்று பாஸ்போர்ட், விமான டிக்கெட் இவைகளை காட்டி ஊருக்கு பயணப்பட கை செலவுக்கு தேவையான பணத்திற்கு தன் இருப்பு முழுவதையும் எடுத்து 1500 ராண்டுக்கு, அதாவது 15,000 ரூபாய் டிராவலர்ஸ் செக் வாங்கி கொண்டாள். பின்னர் தன் பயண பெட்டியை தயார் செய்தாள். புதிதாக ஒரு மடிக்கும் குடை, தோல்பை, மழை கோட்டு, கம்பளிச்சட்டை முதலியவைகளை கடையில் வாங்கி கொண்டாள். அன்னி சௌந்தரியின் பழைய பட்டுப்புடவை ரவிக்கைகளுடன் தனது புடவைகள் சிலவற்றையும் எடுத்து போட்டுக்கொண்டாள். பயணத்தில் கசங்காதிருக்க சில நைலான் புடவைகளை புதிதாக வாங்கினாள். உதவி செய்கிறவர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுத்து நன்றியை தெரிவிக்க விரும்பி வாசனை சோப்பு கட்டிகள், பவுடர் டின்கள், சென்ட் பாட்டில்கள் சிலவற்றை வாங்கி அடுக்கினாள். வழியில் தின்ன கொஞ்சம் பிஸ்கட்டும் 2 சாக்லேட் டின்களும் வாங்கி கொண்டாள். கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ ஜாமான்களும் விமான பயணத்தில் அனுமதித்த எடைக்கு வந்துவிடவே மேலும் வாங்கி சேர்ப்பதை நிறுத்தி கொண்டாள். ஜெகதா ஒருத்தியிடம்தான் அவள் ஊருக்கு போவதை பற்றி சொல்லியிருந்தாள். அவளது குடும்ப விவகாரத்தை பற்றி கேள்விப்பட்டு மனம் குமைந்து போயிருந்த ஜெகதா அதை யாரிடமும் சொல்லாது ரகசியமாக வைத்திருப்பதாக வாக்கு கொடுத்திருந்தாள். காவேரி ஒரு செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணிக்கு டர்பனிலிருந்து புறப்பட வேண்டியிருந்தது. அதற்கு முன்னதாகவே ஜெகதா வேலைக்கு கிளம்ப வேண்டியிருந்ததால் அடுத்த வீட்டு மனிதரிடம் பேசி காவேரியை விமான நிலையத்தில் விட்டுவிடும்படி ஏற்பாடு செய்து விட்டிருந்தாள். தேங்க்யூ அங்கிள் என்று அவருக்கு நன்றி கூறிவிட்டு தோளில் பையும் ஒரு கை மடக்கில் கம்பளிச்சட்டை, மடக்கு குடை, மழை கொட்டு முதலியவற்றுடன் இன்னொரு கையால் உருளை அமைத்திருந்த தனது பெட்டியை இழுத்துக்கொண்டு விமான நிலையத்தில் பயணிகள் புறப்படும் இடத்திற்குள் நுழைந்தபோது அவளுக்கு கலவரத்தில் நெஞ்சு திக்திக்கென்று அடித்து கொண்டது. அண்ணனுக்கு தெரிந்தவர்கள் யாராவது அங்கிருந்து தொலைக்கப் போகிறார்களே? தாமோதரனின் நண்பர்கள் யாராவது பார்த்துவிட்டால்? சுற்றுமுற்றும் கவலையுடன் ஆராய்ந்தபடி அவள் மொரீஷியஸ் தீவிற்கு பயணப்படும் பயணிகளுக்கான கவுண்டரின் அருகே நின்ற கியூவில் நின்றாள். அவளுக்கு தெரிந்தவர்கள் அங்கே யாரும் இருக்கவில்லை. வெள்ளைக்காரர்கள், டிரான்ஸ்வாலிலிருந்து வந்த சில இந்தியர்கள் என்று ஒரு கலவை கூட்டம். அவள் நீண்ட நேரம் காத்திருக்க தேவையிருக்கவில்லை. போர்டிங் கார்டுடன் வெளியே இறங்கியவள் மேலே நிமிர்ந்து மாடியில் இருந்தபடி பறக்கப் போகும் விமானத்தை பார்க்க வந்திருந்தவர்களின் கூட்டத்தை பார்த்தாள். அங்கேயும் தெரிந்தவர்கள் யாரும் கண்ணில் படவில்லை. எதையோ திருடிவிட்டு ஓடுகிறவள் போன்று அடக்கமாட்டாத ஒரு திகிலுடன் நெஞ்சு படபடக்க, நெற்றியில் துளிர்த்த வியர்வை காதோரங்களை நனைக்க அவள் விமானத்தை நோக்கி வேகமாக கூட்டத்துடன் நடந்தாள். அப்போது கூட தாமோதரன் ஓடி வந்து அவள் கையை பற்றி இழுத்து அவள் போவதை நிறுத்திவிடுவான் போன்றதொரு எதிர்பார்ப்பில் சில முறை திரும்பி பார்த்து ஏமாந்தவளாக விமானப்படிகளில் வேகமாக ஏறி உள்ளே சென்று அமர்ந்து கொண்டாள். வயிற்றின் மீது பயணிகள் பெல்ட்டை கட்டிக்கொண்டதும் பயணிகளின் கலகலப்பில் இறுக்கம் நிறைந்த ஒரு குளிர்ச்சியில் விமானம் நகரத் தொடங்கியது. ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்திருந்த காவேரி தான் பிறந்து வளர்ந்த டர்பன் நகரம் பின்னோக்கி தழுவிக்கொள்வதை கவனித்தாள். அடுக்கடுக்காக மலைச்சரிவிலே தெரிந்த வீடுகள், பசுமையான புல்வெளிகள், நெடுஞ்சாலையில் ஊர்ந்த வாகனங்கள் என்று தெரிந்த காட்சிகள் மறைய மேலே மிதக்கும் ஒரு உணர்ச்சியில் பிரமிப்புடன் எட்டி பார்த்தாள். டர்பன் நகரம் ஒரு புள்ளியாக தெரிந்தபோது குபீர் என்று அவளது கண்களில் நீர் புரண்டு கொண்டு கன்னங்களின் மீது வழிந்தது. அழகான டர்பன் நகரை அவள் இனிமேல் பார்க்கப் போவதில்லையே.
அத்துடன் மட்டுமா? அண்ணன், அண்ணி, உறவினர்கள், தோழிகள் எல்லோரையும் துறந்து எல்லாவற்றையும் விட அன்பானவன் அவளுக்கு வாழ்வளிக்க துடிக்கிறான். அண்ணன் வீட்டில் இனி தொடர்ந்து அவதிப்பட வேண்டியதில்லை. கணவன், வீடு, வாழ்க்கை என்ற இனிய கனவுகள் நினைவாகப் போகின்றன என்று அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததெல்லாம் வெறும் பகற்கனவாகி தாமோதரனையும் மறந்து அவள் இப்பொழுது அனாதையாக தன்னந்தனியே முன்பின் பார்த்திராத தாய்நாட்டுக்கு போகிறாள். அங்கேயாவது அவளுக்கு நிம்மதி கிடைக்குமா? கன்னத்தில் ஓடிய கண்ணீரை துடைத்துக்கொண்டு நிமிர்ந்தாள். வெள்ளைக்கார விமான பெண் சாயத்தில் விரிந்த உதடுகளில் புன்னகையுடன் பல நாள் பழகியவள் போல மிகவும் அன்பான குரலில், அதற்குள்ளாகவே வீட்டின் நினைவு வந்துவிட்டதா? மிட்டாய்களை எடுத்துக்கொள்ளுங்கள், குளிர்பானம் எடுத்து வரேன் என்று காதருகே கிசுகிசுத்தாள். கழுத்தருகே ஒரு குட்டி தலையணியை வைத்து அவளிடம் குளிர்பானத்தை நீட்டினாள் விமான பணிப்பெண். பருகி முடித்ததும் தட்டில் அதை வைத்தாள் காவேரி. மிட்டாய் ஒன்றின் மீதிருந்த காகிதத்தை உரித்து வாயில் அடக்கிக் கொண்டு தன் ஆசனத்தை பின்னால் நகர்த்தி கொண்டு சாய்ந்தாள். கண்களை மூடிக்கொண்டு கவலைகளை மறந்து நிம்மதியாக கொஞ்ச நேரம் ஓய்வாக இருங்கள். விரைவில் மொரிஷியஸ் தீவை அடைந்து விடுவோம். அதன் அழகை பார்த்தால் வீட்டை பற்றிய நினைப்பு போய்விடும். அனுசரணையாக பேசிவிட்டு விமான பணிப்பெண் நகர்ந்தாள். அவள் தந்து போன சிறு அலுமினிய காகித பொட்டலத்தை திறந்து உள்ளே இருந்த யுட்டிகோலானில் நனைந்திருந்த காகித கைக்குட்டையை எடுத்து முகத்தையும் கழுத்தையும் துடைத்து கொண்டாள் காவேரி. சில்லென்றதொரு உணர்வு முகத்திலும் கழுத்திலும் யுட்டிகோலான் மனத்துடன் பரவியது. தாமோதரனை பற்றிய நினைப்பு நெஞ்சில் நெருப்பாகச் சுட்டது. நேரம் நீண்டு யுகமாகிவிட்ட பிரமிப்பு, பயணிகள் அடையக்கூடாது என்ற கொள்கை போலும். கண்களை இறுக மூடிக்கொண்டு சாய்ந்தபடி தூங்க முயன்ற காவேரியின் தோலை சிறிது நேரத்தில் மெல்ல தொட்டாள் விமான பணிப்பெண். திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள் காவேரி. அவளிடம் ஒரு அச்சடித்த தலை விமான பணிப்பெண் நீட்டினாள். மொரீஷியல் தீவில் இறங்கும்போது இம்ப்ரிகேஷனில் இதை நாம் தர வேண்டும். பின்னர் தான் உள்ளே இருக்கும் பயணிகள் தங்குமிடத்தில் உட்கார்ந்து கொள்ள அனுமதி கிட்டும். பம்பாய்க்கு போகும் ஏர் இந்தியா வரும் வரை பயணிகள் டிரான்சிட் லவுஞ்சில் காத்திருக்க வேண்டும். விலக்கிவிட்டு போய்விட்டாள். தன் மடி மீது கிடந்த தாளை எடுத்து படித்தாள். 1, 2 என்று இலக்கமிட்டு கேள்விகள் இருந்தன. பெயர், பிறந்த தேதி, எந்த நாட்டைச் சேர்ந்தவர், எதற்காக மொரீஷியஸுக்கு வருகிறார், சுற்றுலா பயணமா, மேற்கொண்டு தொடர்ந்து வேறு ஊருக்கு பயணப்படுவதற்காக சிறிது நேரம் தங்கும் பயணியா? பல கேள்விகள். பாஸ்போர்ட்டின் எண், கிடைத்த தேதி, அது எத்தனை ஆண்டு செல்லுபடியாகும் என்ற விவரம் எல்லாம் கேட்கப்பட்டிருந்தன. தோள்பையை திறந்து பாஸ்போர்ட்டை எடுத்து இழுத்தாள். நீளும் சிறு மேஜை மீது வைத்துக்கொண்டு அவள் மெல்ல பூர்த்தி செய்து முடிப்பதற்குள் விமானத்தில் பணிபுரியும் ஓர் ஆண் ஊழியர் வந்து, சைவ உணவா அசைவ உணவா என்று கேட்டார். சைவ உணவு என்று கூறிவிட்டு அவள் மேஜையை மடக்கி முன் நாற்காலியின் பின்னால் பொருத்திவிட்டு விவரங்களை பூர்த்தி செய்த தாளை பத்திரமாக பாஸ்போர்ட்டின் உள்ளே வைத்து தோள்பைக்குள் வைத்துக்கொண்டு மீண்டும் ஆசனத்தில் சாய்வதற்குள் விமான பணிப்பெண் தட்டில் உணவை சுமந்து கொண்டு வந்து விட்டாள். தூங்கி வழிந்து கொண்டிருந்த பயணிகள் அனைவரும் சுறுசுறுப்படைந்தனர். ஒரு சிறு பிளாஸ்டிக் தட்டுக்குள்ளேயே வெஜிடபிள் பிரியாணி, பச்சடி, ஏதோ ஒரு கூட்டு, சாலட் என்று எல்லாம் அடங்கியிருந்தன. குடிக்க நீர் ஒரு காகித டம்ளரில், அத்துடன் ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பெரிய கல்யாண சாப்பாடு போல பயணிகள் ஆற அமர சாப்பிடத் தொடங்கினார்கள். சாப்பாட்டு தட்டை காலி செய்து கொண்டு ஒரு ஊழியர் போகும் முன் பணிப்பெண், டீயா காப்பியா என்று கேட்டபடி வந்துவிட்டாள். பயணிகள் 3000 அடிக்கு மேல் பறக்கிறோம், கீழே கடல் என்ற பயங்கர உணர்வை அடையக்கூடாது, நினைத்து கூட பார்க்கக்கூடாது, அவர்களை ஏதாவது காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்கிற கொள்கையோ என்னவோ. சாப்பாடு முடிந்த கையுடன் குடிக்க காப்பி கிடைத்தது. அது முடிந்ததும் விமானத்தில் வரி விலக்குடன் நிற்கும் சிகரெட், சென்ட், குடிவகைகளை ஒரு தள்ளுவண்டியில் நகர்த்தி கொண்டு ஊழியர்கள் பயணிகளை நெருங்கினார்கள். அவைகளை வாங்கி சில பயணிகள் குவித்து கொள்ளும் முன், உங்களது பெல்ட்டுகளை தயவு செய்து இடுப்பில் அணிந்து கொள்ளுங்கள், இப்பொழுது நாம் கொஞ்சம் கடுமையானதொரு புயலை கடக்கப் போகிறோம் என்று கேப்டன் அறையிலிருந்து ஒலிபெருக்கி ஒலிக்கவே பயணிகள் படபடவென்ற சத்தத்துடன் இடுப்பு பெல்ட்டை இறுக்கிக் கொண்டனர். விமான பயணம் காவேரிக்கு முதல் அனுபவமாதலால் ஊறுகாய் பாட்டிலை குலுக்குவது போல பயணிகளுடன் சில நிமிஷங்கள் விமானம் மேலும் கீழும் அலைபாய்ந்த போது அவள் நடுங்கி போனாள். இப்பொழுது உங்களது பெல்ட்டுகளை அவிழ்க்க வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரகதத்தீவு என்று புகழாக பேசப்படும் மொரீஷியஸின் விமான நிலையத்தில் இறங்கப் போகிறோம். தேனாக ஒலித்தாள் விமான பணிப்பெண். நிமிர்ந்து உட்கார்ந்த காவேரி ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள். சின்னஞ்சிறு பள்ளி பெண் ஒருத்தி ஸ்கிப்பிங் விளையாட்டின் போது கயிற்றை தாண்டி குதிப்பது போல விமானம் சின்னஞ்சிறு குதியலுடன் மெல்ல மெல்ல கீழே இறங்கியது. சற்று முன் நீளமாக தென்பட்ட மேகப்படலத்தை தாண்டி விமானம் இறங்கிய போது பசுமையாய் விரித்து நின்ற அழகிய மொரீஷியஸ் தீவு
கடல் சூழ கண்களுக்கு பரவச காட்சியாக தெரிந்தது. விமான நிலையத்தை அடைய சன்னக்கோடு போன்று தெரிந்த பாதையை நோக்கி விமானம் சாய்ந்த வாக்கில் இறங்குவதைக் கண்டு ஒரு கணம் அவள் பதறிப்போனாள். கரணம் தப்பினால் மரணம் என்பார்களே, அதுபோல கொஞ்சம் நகர்ந்தால் இந்த பக்கம் கடல், அந்த பக்கம் கரும்புக்காடு. விமான ஓட்டிகளுக்கு இப்படிப்பட்ட குறுகலான இடங்களில் கூட லாவகமாக விமானத்தை இறக்க தெரிந்திருப்பதை உணர்ந்து அவள் வியந்து போனாள். டக்கென்று சிறு ஒளியுடன் விமானம் தரையை தொட்டு சீறிக்கொண்டு சிறிது தூரம் ஓடி நிலையத்தின் முன் நின்றபோது பயணிகள் அனைவரும் பற்கள் தெரிய புன்னகை பூத்த முகத்துடன் தங்களது ஜாமான்களை எடுக்க அவசரப்பட்டனர். படியிறங்கி அவள் கீழே வருவதற்குள் மொரீஷியஸ் விமான நிலையத்தைச் சேர்ந்த நீல சீருடையில் தெரிந்த பெண்கள் இருவர் பல காலம் பழகியவர்கள் போல வந்து, மொரீஷியஸ் தீவுக்கு வருகிறீர்களா அல்லது சற்று தங்கிவிட்டு மேற்கொண்டு பயணப்படுகிறவர்களா என்று ஒவ்வொருவரையும் விசாரித்து வகை பிரித்தனர். தீவில் தங்கப் போகிறவர்கள் கட்டிடத்தின் வேறு பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மேற்கொண்டு தொடர்ந்து வேறு நாட்டுக்கு பயணப்பட சிறிது நேரம் மாற்று விமானத்திற்காக காத்திருக்கப் போகிறவர்களை டிரான்சிட் லவுஞ்சுக்கு போகும் வழியாக ஒரு நீல சீருடை பெண் அழைத்துச் சென்றாள். பூர்த்தி செய்த தாளை இமிகிரேஷன் கவுண்டரில் கொடுத்துவிட்டு கிரியோல் மொழியையே அதிகம் பேசிய அதிகாரிகளை சமாளித்து கொண்டு எப்படியோ போய் முடிவில் காத்திருக்க வேண்டிய அறையில் வந்து ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்தாள். மேற்கொண்டு பயணப்பட வேண்டிய ஏர் இந்தியா விமானம் இரவு 7 மணிக்கு மேல்தான் புறப்படும். அப்பொழுது மொரீஷியஸில் பகல் மணி 4. தவறாக மணி காட்டிய கைக்கடிகாரத்தை சரி செய்து கொண்டு பயண களைப்பை போக்கிக் கொள்ள அங்கிருந்த பயணிகளின் கழிவறைக்குள்ளே சென்றாள். கண்ணாடி முன் நின்று கூந்தலை அவிழ்த்து வாரிக்கொண்டு கொஞ்சம் ஒப்பனை செய்து கொண்டு தன் தோள்பையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு அவள் வெளிவர முயன்றபோது, அட, நம்ம காவேரி எங்க இங்கே வந்திருக்க? கேட்டபடி இரட்டை நாடியான அவர்களுக்கு தெரிந்த காமாட்சி அம்மாள் எதிர்பட்டு விட்டாள். போன வாரம் நான் மொரீஷியஸுக்கு வந்தேன். ஊரை சுற்றி பார்த்துட்டு இன்னைக்கு புறப்படுற ஏர் இந்தியா விமானத்தில் தாய்நாடு போக டிக்கெட் எடுத்திருக்கேன். ஆமாம், நீ எப்போ புறப்பட்டு ஊரிலிருந்து வந்தே? காசிக்கு போயும் சனீஸ்வரன் விட்டபாடில்லை என்று சௌந்தரி அண்ணி சொல்லும் ஒரு பழமொழி சட்டென்று காவேரியின் மனதில் தோன்றியது. ஒருவருக்கும் தெரியாமல் அவள் ஊரை விட்டு புறப்பட்டு வந்திருக்கிறாள். வம்பு பேசுவதே தொழிலான அடுத்த திரு காமாட்சி அம்மாளையா அங்கு சந்திக்க வேண்டும்? பம்பாயில் இறங்கியதும் முதல் வேளையாக விமான நிலையத்திலே உட்கார்ந்து ஒரு கடிதம் எழுதி ஊரில் உள்ள தன் உறவினர்களுக்கு அனுப்பிவிடுவாள். அவ்வளவுதான். காவேரி இந்தியாவுக்கு போயிட்டாலாமே, சொல்லாம கொல்லாம ஓடி போயிருக்காளே, என்ன சங்கதி? எவனோடையோ சுத்திக்கிட்டு இருந்தாலாமே, ஏதாவது ஆயிட்டதா? நம்ம நாட்டில் கருவை கலைச்சா பெரிய குற்றமாச்சே, அதனால கருச்சிதைவு செய்வதை சட்டப்பூர்வமாக அனுமதிக்கும் இந்தியாவுக்கு அதுக்காக போயிட்டாளா? ஊரில் உள்ளவர்களின் கற்பனை கொடிகட்டி பறக்கும். அந்த அசிங்கமான கதையை தாமோதரன் கேள்விப்பட்டால் அவளை பற்றி மிக துச்சமாக எண்ணக்கூடும். பற்களை கடித்து கொண்டாள். திருப்பதிக்கு வேண்டுதலை ஆண்டி, அதனால அவசரமா புறப்பட்டு வந்தேன். தலையை மொட்டடிச்சுக்க போறியா? நான் கூட அங்கே மொட்டை போட்டுக்க போறேன். கையோட ஒரு விக் எடுத்து வந்திருக்கேன். அதற்கு பின் காமாட்சியின் தொணத்தொணப்பு ஏர் இந்தியா பயணம் முழுவதும் தொடர்ந்தது.